24 மணி நேரத்துக்கு நம்ம நுரையீரலுக்குள்ள போகக்கூடிய காற்றோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 11,000 லிட்டர். நம்ம கதவை திறக்கிறோம் சாத்துறோம், கதவை திறக்கிறோம் சாத்துறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, நுரையீரல் பெருசாகும் போது நீங்க பெட்ல ஒரு 45 டிகிரி ஆங்கிள் படுத்துக்கிட்டு மேல ஏதாவது ஒரு பொருள் வச்சு அந்த பொருள் மூவ் ஆகுறது. இப்ப இந்த நம்மள சுத்தி இருக்கிற இந்த காற்று வெளியில 20% தான் ஆக்சிஜன் இருக்கு இந்த காத்துல, மீதி 80% நைட்ரஜனும் மொத்த கேஸும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோ நுரையீரல் பற்றியது. ஸோ அதனாலதான் இவ்வளவு தூரம் மலை ஏறி வந்திருக்கிறேன் உங்களுக்காக. நான் இப்ப வந்திருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி குகை அப்படின்னு சொல்றோம். மெயினா எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா, கீழே கண்டிப்பா பொல்யூஷன், காற்று மாசுபாடு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். ஆனா இந்த மாதிரி மலையில ஒரு சுத்தமான காற்று அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய சளி தொந்தரவு, வயதாகும் போது ஏற்படக்கூடிய நுரையீரல் வீக்னஸ், ஆக்சிஜன் கம்மியாகிறது, சளி அடிக்கடி பிடிக்கிறது, இருமல் தொடர்ந்து வர்றது, இதை எப்படி சரி பண்ணலாம், என்ன விதமான விஷயங்கள் செய்யலாங்கிறத இங்க இருந்து சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்க வந்திருக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஸோ முதல் விஷயம், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர், இவ்வளவு பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, பொதுவாக நமக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருப்பீங்க, அதோட கெப்பாசிட்டி 350 லிட்டர். இப்போ நான் இந்த மலையில மேலே ஏறி வந்தேன்ல, இது ஏறி வரத்துக்கு எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 6 to 8 லிட்டர் காற்று நம்ம மூச்சு வழியா நம்ம நுரையீரலுக்குள்ள இழுக்கிறோம். ஆனா இந்த மாதிரி நான் மலை ஏறி வரும்போது அநேகமா நான் ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு அதிகமா இருக்கும். நான் உள்ள இழுத்த காற்றோட அளவு அதிகமா இருக்கும். ஒரு 10-15 லிட்டர் கூட இழுத்திருக்கலாம். ஏன்னா மேலே ஏறி வந்தோன்னா அவ்வளவு மூச்சு வாங்குச்சு. பட் பொதுவா நம்ம சாதாரணமா மூச்சு விடும்போது 6 to 8 லிட்டர். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 6 to 8 லிட்டர் மூச்சு உள்ள போகுது அப்படிங்கும்போது 24 மணி நேரத்துக்கு நம்ம நுரையீரலுக்குள்ள போகக்கூடிய காற்றோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 11,000 லிட்டர். 11,000 லிட்டர்னா யோசிச்சு பாருங்க எத்தனை சிலிண்டர்னு. ஆனா இந்த 11,000 லிட்டரும் பியூர் ஆக்சிஜன் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த நம்மள சுத்தி இருக்கிற இந்த காற்று வெளியில 20% தான் ஆக்சிஜன் இருக்கு இந்த காத்துல, மீதி 80% நைட்ரஜனும் மொத்த கேஸும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம உடம்புக்குள்ளார 11,000 லிட்டர் நம்ம நுரையீரலுக்குள்ளார காற்றை இழுத்தாலும் அதுல 550 லிட்டர் பியூர் ஆக்சிஜன் நம்ம இருக்கிறோம். எப்படி பார்த்தாலும் நாம ஒரு நாளைக்கு எடுத்துக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு கிட்டத்தட்ட 1.5 சிலிண்டர் ஆக்சிஜன் அளவு பியூர் ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இதே எக்ஸசைஸ் செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறோம், இந்த மாதிரி மலை ஏறி வரோம், ஸ்விம்மிங், சைக்கிளிங், ஜாகிங் எது பண்ணீங்கனாலும் உங்களோட ஆக்சிஜன் நீங்க உள்ள இருக்கிற அளவுங்கிறது கண்டிப்பா 2 சிலிண்டரை தாண்டி போயிடும். 600-700 ml கூட ஆக்சிஜன் இழுப்பீங்க. நுரையீரல் ஃபுல் கெப்பாசிட்டியில இருக்கு அப்படின்னா அது நம்ம வயது 20 to 25 வயசு ஆகும்போது நம்மளுக்கு நம்ம நுரையீரலோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் ஆகும். சரிங்களா? இந்த 6 லிட்டர் தான் நம்மளோட நுரையீரலோட ஃபுல் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கப்புறமா இந்த 20 to 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் 30 வயசாகுது, 35, 40 அப்படின்னு போகும்போது போக போக இந்த 6 லிட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையதான் செய்யும். ஸோ வயது காரணமாவே நம்மளோட நுரையீரல் கெப்பாசிட்டிங்கிறது அதோட ஃபுல் கெப்பாசிட்டியில இருந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் போகும். பட் அதே சமயம் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கு, உங்களுக்கு சிஓபிடின்னு சொல்லிட்டு நாட்பட்ட இப்ப புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் சளி தொந்தரவு அதிகமா இருக்கும், சளி உள்ள கட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஆக்சிஜனோட அளவுங்கிறது இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நார்மல் மனுஷங்களுக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவு இல்ல, அலர்ஜி இல்ல, மூச்சு குழாயில அடைப்பு இல்ல, சளி இல்ல அப்படிங்கிறாலுமே உங்களோட வயது மற்றும் உங்களோட உயரம் இது 2 பொறுத்து உங்களோட நுரையீரல் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவோட கடைசியில. அந்த எவ்வளவு உங்களுக்கு இருக்கணும், உங்க வயசு இப்போ ஒரு 50 வயசு இருக்கு அப்படின்னா, உங்க உயரம் 168 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நுரையீரல் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணிக்கையை நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். பட் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நார்மலாவே நம்மளோட நுரையீரல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது குறையும். ஏன் குறையும் அப்படின்னா நம்ம நுரையீரல் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் மாதிரி ஃபுல்லா குழாய்களான உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து குழாய்கள் போகுது, இந்த குழாய்கள் பல்வேறு குழாய்கள்
குழாய்களா பிரியுது. ஸோ அப்படி பிரியக்கூடிய குழாய்களோட ஓட்டை அளவு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓட்டையோட அளவுல வந்து நாள் ஆக ஆக சுருங்கிக்கிட்டே போகும். இந்த ஸ்ப்ரிங் மாதிரி தான். இப்போ நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு டோர் க்ளோசர் இருக்கும். அந்த டோர் க்ளோசர் நம்ம போட்ட உடனே நம்ம கதவை திறந்தோட ஆட்டோமேட்டிக்கா டோர் வந்து சாத்திக்குது இல்லையா. இது வந்து தொடர்ந்து நம்ம கதவை திறக்கிறோம் சாத்துறோம், கதவை திறக்கிறோம் சாத்துறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த ஸ்ப்ரிங் போயிடுது. இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது திரும்பி சாத்தாது இல்ல. அதே மாதிரிதான் நம்மளோட நுரையீரலோட கெப்பாசிட்டியும் நம்ம நுரையீரலும் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலமா ஒர்க் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எப்படி மற்ற பகுதியெல்லாம் வந்து வீக் ஆகிக்கிட்டே போதோ அதே மாதிரி நுரையீரலோட ஸ்ப்ரிங் ஆக்ஷனும் வீக் ஆகும். நுரையீரலோட கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிகப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி எக்ஸசைஸ் தரணும், எந்த தசைக்கு எக்ஸசைஸ் தரணுங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நுரையீரல் நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறோம். நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது என்ன ஆகுது, நீங்க ஆக்சிஜன்லாம் உள்ள போகுது. ஸோ ஆக்சிஜன் உள்ள போகுது, நுரையீரல் விரிவடையுது. ஸோ இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இதான் நுரையீரல். இப்போ காற்று உள்ள போகும்போது அது விரிவடைஞ்சிச்சு, காற்று வெளியே வரும்போது சுருங்கிடுச்சு. ஆனா இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம் அந்த மூச்சை உள்ள இழுக்கிறது தான் மெயின் காரணம்னு நினைக்கிறீங்க. ஆனா மூச்சை உள்ள இழுக்கிறது 10 to 15% தான். அதை விட முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. முக்கியமா இந்த தசைகள் வந்து அது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த அழுத்தத்தினால வந்து அது விரிவடைகிறதுனால நம்மளுக்கு இன்னும் நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுறதுனால ஈஸியா காற்று உள்ள போகுது. ஆனா அந்த தசைகள் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற தசைகள் இன்டர்காஸ்டல் நெஞ்சு பகுதியில் இருக்க தசைகள் இருக்கு, இந்த சைட்ல தசைகள் இருக்கு, முதுகுல தசைகள் இருக்கு, இதெல்லாம் நுரையீரலை சுத்தி இருக்குது, கழுத்துல கூட தசைகள் இருக்கு. இது எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா மிகப்பெரிய ஒரு தசை இருக்குது, அந்த தசை தான் முக்காவாசி ஹெல்ப் நம்மளுக்கு பண்ணுது. ஆக்சிஜனை நல்லா உள்ள நப்புறதுக்கு, காற்றை உள்ள நுரையீரலுக்குள்ள நிரப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தசை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த டயப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசை. இந்த டயப்ரம்ங்கிற தசை நம்ம நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் பிரிக்கக்கூடிய ஒரு தசை. சரிங்களா? இந்த தசை வந்து என்ன ஆகும்னா, நம்ம காற்றை உள்ள இழுக்கும் போது, நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது அப்ப வந்து இது கீழே போகும். இது கீழே போக போக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் காற்று வேக்கண்ட் ஸ்பேஸ், இந்த காற்று காலியான இடத்துல எதையாவது ஒண்ணு நப்பி ஆகணும். அப்போ நுரையீரல் நல்லா வேகமா விரிவடைஞ்சு அந்த இடத்துல எல்லாம் காற்று நல்லா உள்ள போகும். ஸோ அதான் மெக்கானிசம். இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்ப வந்து இப்ப எப்படி இந்த டயப்ரம்ங்கிற தசை மூவ் ஆகுது, நகருது அப்படிங்கறத பாருங்க. இப்ப நுரையீரல் பெருசாகும் போது உங்களுக்கு தெரியுதுங்களா, நுரையீரல் ஃபில் ஆகும்போது டயப்ரம் கீழே போகுது, நீங்க திருப்பி காற்று வெளியே வரும்போது இது மேல வந்து அழுத்துது. ஸோ இந்த தசை நல்லா வேலை செய்யணுங்க. இந்த தசை வேலை செஞ்சாதான் வந்து உங்களுக்கு நுரையீரலோட ஃபுல் கெப்பாசிட்டி விரிவடையும் தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்குரிய எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். இது வந்து டயப்ரமேட்டிக் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன தெரியுங்களா, அது வந்து பர்ஸ்டு பிரீத்திங், அதாவது பர்ஸ்டு லிப், அதாவது ஒரு இது இருக்குன்னு வைங்களா, சுருக்கு பை இருக்குல்ல, அந்த சுருக்கு பையோட ஓட்டை வந்து சின்னதா இருக்கும், ஆனா பை பெருசா இருக்கும். ஸோ அதுக்குள்ள காசை போட்டு இறுக்கி வச்சுக்குவோம்ல, அதே மாதிரி டைப் தான். ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சேர்ல உட்காந்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இருக்கிற சேர் இதுதான். இந்த சேரோட நுனியில நம்ம உட்காந்துக்கிறோம். ஸோ இந்த சேரோட நுனியில உட்காந்துக்கிட்டு நாம வந்து கழுத்து பகுதி ரிலாக்ஸா வச்சுக்கணும், தோல் பகுதி ரிலாக்ஸா வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஹஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்க முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குன்னு வைங்களேன். அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும், அந்த கண்ணாடியில புகை படிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் இது வந்து ஹஃபிங். இதுல வந்து நம்ம மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு ஒரு 5 கவுண்ட்டுக்கு மெதுவா நல்லா உள்ள இழுத்துட்டு வேகமா ஹஃபிங் முறையில ஷார்ட்டா சிறிதா வேகமா மூச்சை வெளியே தள்ளுறது. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி ஒரு 2 to 3 minutes ஃபர்ஸ்ட் ஹஃபிங் பண்ணுங்க. ஸோ உங்க நுரையீரலை கொஞ்சம் சூடுபடுத்துறீங்க, லைட்டா வார்ம் ஆப்புறீங்க. ஆனா இது வந்து டயப்ரம் எக்ஸசைஸ் கிடையாது, இந்த தசைக்கான எக்ஸசைஸ் கிடையாது. இது வந்து நுரையீரலுக்கான ஒரு ஸ்டார்டிங், ஒரு வார்ம் அப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹஃபிங் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து 2வது எக்ஸசைஸ் பண்றோம். இந்த 2வது எக்ஸசைஸ்ல என்ன பண்றோம்னா, அதுலதான் வந்து இந்த சுருக்கு பை பிரீதிங், பர்ஸ்டு பிரீதிங் பண்றோம். இந்த பர்ஸ்டு பிரீதிங் எப்படி பண்றோம், நம்ம கவுண்ட் பண்றோம். மெதுவா மூச்சு இழுக்கிறவங்க அப்போ எவ்வளவு தூரம் கவுண்ட் பண்றீங்களோ கவுண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ இழுங்க, ஆனா மெதுவா இழுங்க. இப்போ வந்து ஒரு 5 கவுண்ட்டுக்கு இழுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்போ 5 கவுண்ட்டுக்கு இழுத்ததுக்கு அப்புறம்
உங்க வாயை வந்து அந்த சுருக்கு பையோட வாய் மாதிரி குவிச்சுக்கிறீங்க. விசில் அடிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி விசில் அடிக்கும்போது எப்படி வாயை குமிச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி குமிச்சுக்கிட்டு இப்போ 5 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள இழுத்திருந்தீங்க அப்படின்னா 15 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளியே விடுறீங்க. மிக மெதுவாக வெளியே விடுறீங்க. புரியுதுங்களா? ஸோ இது 2வது எக்ஸசைஸும் அதே தான். கழுத்து பகுதி, தோல் பகுதி எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கு. மெதுவாக நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறோம், கவுண்ட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ கவுண்ட் பண்ண முடியாது, அதனால நீ கவுண்ட் பண்ணுப்பா. நாங்கள் இழுக்கும்போது கவுண்ட் பண்ணுப்பா. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே, நான் 8 கவுண்ட்டுக்கு இழுத்தேன், உள்ள இழுத்தேன். 24 கவுண்ட்டுக்கு வெளியே மெதுவா விட்டேன். 3 மடங்கு ஸ்லோவா விட்டேன். இழுக்கும் போது 1 மடங்கு ஸ்பீட்ல இழுத்தேன்னா வெளியே விடும்போது 3 மடங்கு ஸ்லோவா விட்டேன். இதுதான் வந்து பர்ஸ்டு லிப் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு 5 to 10 நிமிடம் பண்ணுங்க. சரிங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பெல்லி பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வயிற்று பகுதி இருக்கு பாத்தீங்களா? இந்த வயிற்று பகுதி மூலமா நம்ம மூச்சு விடுறது தான் வந்து பெல்லி பிரீத்திங். இதுவுமே உட்காந்துக்கிட்டு பண்ணலாம். கொஞ்சம் ரிலாக்ஸா, இங்க கொஞ்சம் சாய்வா எதுவுமே இல்லை, ஒரு சாய்வா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு எல்லா பகுதியும் ரிலாக்ஸா இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம வயிற்று பகுதி தான் பெல்லி, இந்த பெல்லி மேல கை வச்சுக்கோங்க. இந்த பெல்லி மேல கை வச்சுக்கிட்டு நம்ம மூச்சு இழுக்கிறோம். ஸோ அதே பர்சனலி பிரீத்திங் தான் முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் தான் பண்றோம். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது இங்க வந்து நெஞ்சு பகுதி விரிவடையக்கூடாது. நம்ம மூச்சு இழுக்கும் போது வயிற்று பகுதி மட்டும் முன்னாடி போகணும். வயிற்று பகுதி பலூன் மாதிரி முன்னாடி போகணும். திருப்பி பலூன் மாதிரி பின்னாடி வரணும். 1 மடங்கு ஸ்பீட்ல உள்ள இழுக்கிறோம், 3 மடங்கு ஸ்பீட்ல மெதுவா வெளியே விடுறோம். வெளியில நம்ம கை வச்சுக்கலாம், நம்ம வயிற்றுல கை வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம வேற ஏதாவது பொருள் கூட வச்சுக்கலாம். இதை படுத்துக்கிட்டு செய்யலாம், இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இங்க உட்காந்துக்கிட்டு செய்யறதை விட நீங்க பெட்ல ஒரு 45 டிகிரி ஆங்கிள் படுத்துக்கிட்டு மேல ஏதாவது ஒரு பொருள் வச்சு அந்த பொருள் மூவ் ஆகுறத பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் செய்யுங்க. இது வந்து டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங். ஸோ பெல்லி பிரீத்திங் பார்த்துட்டோம், டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங் பார்த்துட்டோம். ஸோ இது 3 விஷயங்கள் செஞ்சாலே ஹஃபிங், பர்சனலி பிரீதிங், அப்புறம் இந்த பெல்லி பிரீதிங், இந்த 3 பிரீதிங் பண்ணாலே ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம நுரையீரலுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது இல்லாம வேற விதமான பிரீதிங் டெக்னிக் இருக்கு. பாக்ஸ் பிரீதிங் அப்படின்னு இருக்கு. பாக்ஸ் பிரீதிங்னா இதே மாதிரி மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, இழுக்கும் போது 5 கவுண்ட்டுக்கு மூச்சு இழுக்கிறீங்க, அப்புறம் 5 கவுண்ட்டுக்கு அப்படியே மூச்சை நிறுத்துறீங்க அதே இடத்துலயே 5 கவுண்ட்டுக்கு வெளியே விடாம, அப்புறம் மறுபடியும் 5 கவுண்ட்டுக்கு பிரீத்தை வெளியே விடுறீங்க, எக்ஸ்பிரேஷன், அப்புறம் மறுபடியும் 5 கவுண்ட்டுக்கு மூச்சை நிறுத்துறீங்க அந்த உள்ள இழுக்காம, திருப்பி 5 கவுண்ட்டுக்கு மூச்சு இழுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸா பண்றீங்க. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து மூச்சு இழுக்கும் போது அதிகமாகவும் வெளியே விடும்போது ரொம்ப குறைவாகவும் விடுறது கிடையாது, ஈக்குவலா பண்றீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். அதுதான் வந்து பாக்ஸ் பிரீதிங். அதுவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாம்ப விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈக்குவலா மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, ஈக்குவலா மூச்சை வெளியே விடுறீங்க. ஸோ இதுவும் ஒரு விதமான டெக்னிக். இது இல்லாம புட்டிகோ பிரீத்திங், பப்பாயா பிரீத்திங் அப்படின்லாம் இருக்குது. புட்டிகோ வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் பண்ணதுதான் புட்டிகோ பிரீத்திங், பெல்லி பிரீத்திங், மெதுவா பண்ணது. பட் இது பிசியோதெரபிஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மட்டுமே பண்ணுங்க. ஹஃபிங், டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங், அப்புறம் இந்த பெல்லி பிரீத்திங், இதை பண்ணீங்கனாலே நம்மளோட டயஃப்ரமை நம்ம ஸ்ட்ராங் பண்றோம். நம்ம டயஃப்ரம்ங்கிற இந்த தசை ஸ்ட்ராங் ஆகும்போது நம்ம நுரையீரல் கெப்பாசிட்டி எப்பவும் நார்மலா இருக்கும். அப்போ நம்ம கெப்பாசிட்டி, நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறது நான் இப்போ அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல காமிக்கிற பாருங்களா, அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே நம்ம நுரையீரல் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு பல பிரச்சனைகள் குறையும். ஆஸ்துமா அட்டாக் வரும்போது வீசிங் அதிகமாகாம தடுக்க முடியும். சளி தொந்தரவு, பிராங்கைட்டிஸ் வரும்போது பிராங்கைட்டிஸ்ல வந்து சளியை வெளியே தள்ளுறதுக்கு உதவும். ஸோ இதெல்லாம் வந்து மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ். இது இல்லாம இன்னும் 2 விதமான டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக் எதுக்குன்னா வந்து சளியை வெளியே தள்ளுறதுக்கு. ஆக்சுவலா வந்து கப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒருத்தர் பண்ணா பரவாயில்ல. இப்போ படுத்திருக்கணும், சைட்ல நம்ம படுத்திருக்கணும். நம்ம நெஞ்சு பகுதியில எல்லாம் வந்து கையை குழி மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி தட்டணும்னு வைங்களேன். தட்டும்போது இங்க கோத்துக்கிட்டு இருக்க சளி வந்து பொதுவா இந்த இடத்துல எல்லாம் இங்கதான் இருக்கும். முதுகு பகுதியில போன் ஸ்கேப்புலா இருக்கும். ஸோ அந்த பகுதியை விட்டுறணும். அதை தவிர மீதி பகுதியில நம்ம கப்பிங் முறையில தட்டினாலே, படுத்துக்கிட்டு இப்படி தட்டும்போது ஆட்டோமேட்டிக்கா
அந்த சளி வந்து கிராவிட்டி மூலமா அப்படியே மெதுவா இப்படி வரும். நம்ம படுத்துக்கிட்டு இதை செஞ்சு காமிக்கணும். நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சளி ஈஸியா வெளியே வரும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். இந்த டேபிள் பாருங்க, இந்த டேபிள் அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடது பக்கம் இங்க இருக்கிறது எல்லாமே அதாவது ஏஜ் 20 வயசு, 25 வயசு, 30, 35, 40, 45, 50, 80 வரைக்கும் வயசு இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க மேல உள்ள காலம்ல பாத்தீங்கன்னா உங்களோட உயரம் 1.47 மீட்டர், 1.52 மீட்டர், 1.57, 1.63, 1.68 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹைட்டுக்கும் இந்த ஏஜ் உங்க வயதுக்கும் ஏற்ற உங்களோட இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, உங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உங்க உயரம் வந்து 1.63 அப்படின்னு இருக்கு அப்படின்னா வந்து உங்களோட வயது வந்து 40 வயது அப்படின்னா வந்து எங்க இருக்கு பாருங்க, உங்களோட கெப்பாசிட்டி 2300 ml 2.3 லிட்டர் இருக்கணும் உங்க நுரையீரல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நார்மல். இதை வந்து நம்ம அந்த ஸ்பைரோமீட்டர் மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர் ஸ்பைரோமீட்டரும் பண்ணலாம், இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைரோமீட்டர் அந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர்லயே கண்டுபிடிக்கலாம். சோ இந்த டேபிள நான் ஷேர் பண்றேன். இது வந்து ஃபீமேல் பெண்களுக்கானது. இதே மாதிரி ஆண்களுக்கு இருக்கு பாருங்க, இது மேல். இது ஆண்களுக்கானது வயது உயரத்தை பொறுத்து இருக்கு உங்களோட நுரையீரல் கெப்பாசிட்டி. இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அதை வச்சு உங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறதையும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோல நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் வந்து ஆஸ்துமா அட்டாக் வரும்போது, சளி பிடிக்கும் போது, பிராங்கைட்டிஸ் இன்ஃபிளமேஷன் இருக்கும்போது பண்ணாதீங்க. நார்மலா இருக்கும்போது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. அப்பதான் வந்து லங்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும், டயப்ரம் இந்த தசை ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு ஆஸ்துமா அட்டாக் இல்ல அலர்ஜி ஏதாவது சளி தொந்தரவு அப்படின்னு வரும்போது சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு, இந்த அட்டாக்ல இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் நார்மலா இருக்கும்போது பண்ணும்போது. அதனால டெய்லியுமே ஒரு ரொட்டீன் ஹேபிட்டா இந்த எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் முறைகள் இது வரைக்கும் நான் சொன்னது. கண்டிப்பா இதெல்லாம் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்து வந்து உணவுகள், நுரையீரல் பொறுத்த வரைக்கும் என்னென்ன உணவுகள், அதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது வரைக்கும் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து நான் சேனல்ல போடுவேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.